திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷஃபருடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, உலக வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், அவர்கள் வந்த பின்னால் என்று இரு வகையாக உலக வரலாற்றை பிரித்து பார்த்தால், பெருமானாருக்கு முந்தைய காலம் இருண்ட காலம் என்றும் அறியாமை நிறைந்த காலம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனுடைய வசனங்களும் ஜாஹிலியத்தினுடைய காலம் என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. மனிதன் எதற்கு படைக்கப்பட்டானோ அந்த படைப்பின் நோக்கத்தை விட்டும் விலகி வாழ்ந்த ஒரு பெரும் சமூகம். அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, புத்தி இருந்தது, படிப்பறிவு இருந்தது. ஆனாலும் அறியாமையில் அந்த சமூகம் மூழ்கி கிடந்தது என்பதை குர்ஆன் கோடிட்டு காண்பிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு 23 ஆண்டுகளில் ஏற்படுத்திய பெரும் புரட்சியினுடைய முதல் பாடம், அந்த சமூகத்தில் குடிகொண்டிருந்த அறியாமையை 100 விழுக்காடு அகற்றினார்கள். இந்த அறிவு என்பது என்ன, அறியாமை என்பது என்ன? நம்முடைய சாதாரண பாஷையில நாங்கள்லாம் படிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அறிவற்றவர்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அறிவு என்பது வேறு, படிப்பு என்பது வேறு. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு, ஆற்றல் என்பது இந்த புலன்களால் உணரக்கூடிய செய்திகளால், ஐம்புலன்களால் அறியக்கூடிய அறிவு இருக்கிறது. தொட்டு பார்த்து, நடந்து பார்த்து, நுகர்ந்து பார்த்து, ருசித்து பார்த்து, கேட்டு மகிழ்ந்து, இந்த உறுப்புகளால் ஏற்படுகிற உணர்வுகளால் சில அறிவுகள் வரும். அவனுடைய மூளையில் ஏற்படுகிற சிந்தனை, அதனால் பிறக்கிற சில அறிவுகளும் உண்டு. நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கேட்டார்கள், உங்களில் மிகுந்த அறிவாளி யார், படித்தவர் யார்? சமுதாயம் சொன்னது, எங்களை ரொம்ப படித்தவர் நீங்க தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஆமோதித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட அறிவாற்றலும் படிப்பும் உள்ள ஒருவர் இருக்கிறார். அந்த நீண்ட வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நீங்கள் கடல் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஹித்ர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்தியுங்கள். அறிவினுடைய ஆழம், அறிவினுடைய கூர்மை, அறியாமையினுடைய இயலாமை வெளிப்படும். பயணப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்ன அடையாளத்தோடு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடித்த பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எங்கூட இருக்கணும்,
என்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொன்னாலும் செய்யணும். எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. நானாக சொல்லும் வரை நீங்கள் எதையும் விவாதிக்க கூடாது. இந்த நிபந்தனையோடு பயணம் தொடங்கியது. பயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனின் கழுத்தை திருகி கொன்று விட்டார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். சும்மா இருக்க முடியுமா? நம்முடைய அறிவு சும்மா இருக்குமா? உடனே கொதித்து போனார். பச்சை பாலகனை கொன்று விட்டீர்களே. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன்? கேட்காதீர்கள். சரி, பொறுத்து கொண்டார். இரண்டாவது பயணம் தொடருகிறது. ஒரு படகில் பயணிக்கிறார்கள். நல்ல படகுல ஓட்டை போடுகிறார். கொதித்து எழுந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓடுற படகுல ஓட்டையை போட்டா மூழ்கி விடுவோம் என்பது அறிவு. பேசாம இருங்க, கேட்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? பயணம் அக்கறைக்கு போய் சேருகிற பொழுது அந்த கிராமத்திலே அந்தாக்கியா பசிக்காக உணவு தேடினார்கள். யாருமே தரவில்லை. மறுக்கப்பட்ட நிலையில் ஊரின் ஒதுக்குப்புறத்திற்கு வருகிற பொழுது ஒரு குட்டி சுவர் விழுவதற்கு அது காத்திருக்கிறது. மெனக்கெட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவற்றை நிறுத்தி அதனை பூசி அதை பாதுகாப்பு செய்கிறார். சோறு தராத ஊரிற்கு சேவகமா? கொதித்தெழுந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொன்னீங்க கரெக்ட் தான். என்ன செய்தாலும் கேட்க கூடாது, ஆனால் செய்வதெல்லாம் அபத்தமாக இருக்கிறதே. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் அறிவின் அளவுகோல் அவ்வளவுதான். பரந்த அறிவு, ஆழமான அறிவு என்பது வேறு. நான் சொல்லட்டுமா? விளையாடி கொண்டிருந்த சிறுவனை கொன்றேன், அது அல்லாஹ்வுடைய விதி. அந்த விதிக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரே ஒரு ஒற்றை குழந்தை, தாய் தகப்பன் மிகுந்த அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மூமின்கள். இவன் மட்டும் வளர்ந்து ஆளானா மிகப்பெரிய பாவியாக வருவான். இவன் மீது உள்ள பிரியத்தினால் பெற்றோர் ஈமானை இழப்பார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, பிள்ளை முக்கியமா ஈமான் முக்கியமா? ஈமான் தான் முக்கியம். அந்த ஈமானை கெடுக்கிற பிள்ளை வேண்டாம் என்று விதி சொன்னது, நான் அவனை கொன்றேன். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவ்வளவு ஆழமாக ஒரு அறிவு கணிக்க முடியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில 90 அல்ல 100 விழுக்காடுமே அனுமானம், அனுமானம், யூகம். ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை. ஆனால் எந்த துறையிலும் 100 விழுக்காடு நான் இதை செய்து விடுவேன் என்று தீர்க்கமாக சொல்லுகிற அறிவு மனிதனுக்கு கிடையாது. இரண்டாவது சொன்னாங்க, அக்கறையில் கொடுங்கோல் அரசன் ஒருவன் இருக்கிறான். நல்ல படகுகளையும் பாய்மர கப்பலையும் பார்த்தால் அபகரித்துக் கொள்வான். ஓட்டை உடைசல் என்று சொன்னால் விட்டு விடுவான். இந்த கப்பலோட்டி இருக்கிறானே இந்த மீனவன் ஒரு ஏழை. அவன் படகு அபகரிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை, விதி விரும்பவில்லை. ஒரு சின்ன ஓட்டை போட்ட, அதனால் ஓட்டையை அடைத்துக் கொள்ளலாம், படகை இழக்கக்கூடாது. இப்படி ஒரு விதியின் ஆழம் இந்த படகுக்கு பின்னால், படகோட்டிக்கு பின்னால் இருப்பது உங்கள் அறிவுக்கு புலப்படுகிறதா? என் அறிவுக்கு ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். மூன்றாவது சொன்னார்கள், சோறு தராத ஊருக்கு சேவகமா? சோறு தரல அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த குட்டிச்சவருக்கு கீழ் ஒரு வரலாறு இருக்கிறது. பெற்றோர் இருவரும் மரண தருவாயிலே தங்கள் பிள்ளைகளை பயந்தார்கள். நம்முடைய மௌத்துக்கு பிறகு குழந்தைகள் அனாதையாகி தெருவில் நின்று விட்டால் என்ன செய்வது? அதனால் இருக்கிற காசு பணங்களை எல்லாம் ஒரு இடத்தில் புதைத்து வைத்து அதன் மேல் சுவற்றையும் கட்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகள் அனாதையாகி விடக்கூடாது, தெருவில் நின்று விடக்கூடாது. அவர்கள் பருவம் எய்தும் காலத்தில் அவர்களுக்கு சேர வேண்டியதை ஒப்படைத்து விடு என்று யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் வீண் போகலாமா? அது பறி போகலாமா? அது களவாடப்படலாமா? எனவே அந்த பெற்றோருடைய நம்பிக்கைக்காக ரப்பல் ஆலமீன் அதை பாதுகாக்க சொன்னான்.
சோறு தராத ஊருக்கு நான் சேவகம் செய்தேன் என்பதற்கு பின்னால் 2 அனாதை குழந்தைகளின் சொத்துக்களை பாதுகாக்கிற அறிவு ரப்பிடமிருந்து கிடைத்தது. மூமின்களே, அனுமானிக்கிற, அவதானிக்கிற, யூகிக்கிற, நம்புகிற, சந்தேகப்படுகிற நிலையில் தான் மனிதனுடைய அறிவு இருக்கிறதே தவிர தீர்க்கமாக அதனை பயணிக்க முடியாது. அதனாலதான் தன் அறிவுக்காக மனிதன் நிறைய மூட நம்பிக்கைகளை, தன்னுடைய அறியாமையை நியாயப்படுத்துவதற்காக மூட நம்பிக்கைகளை வாழ்க்கையில் நுழைத்துக் கொண்டார். பெருமானாருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க, எவ்வளவு ஆழமானது. ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ் செய்கிற பொழுது அரபாத் பெருவழியிலே நிறைய செய்திகளை உலகத்திற்கு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அறியாமை காலத்தில் நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட அறிவு என்று நினைத்த முட்டாள்தனங்கள், அறிவு என்று நினைத்த முட்டாள்தனங்கள், ஆனால் அவைகள் அனைத்தும் அறியாமை, என்னுடைய காலடியில் போட்டு நான் புதைத்து விட்டேன் என்று பெருமானார் சொன்னார். நல்லது நினைச்சு கெட்டதை செய்யறது இருக்கா இல்லையா? அறிவு என்று நினைத்துக் கொண்டு அறியாமையை செய்துவிட்ட ஒரு சமூகத்திற்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், முதல்ல உங்களுடைய கொள்கையை சுத்தம் செய்யுங்கள். எந்த கொள்கை? இறை கோட்பாடு. நீங்க யார வணங்குறீங்க? பார்ப்பதையெல்லாம் வணங்குகிறீர்கள். வணக்கத்திற்குரியவன் அதை திரும்ப திரும்ப 23 ஆண்டுகள் பெருமானார் சொன்னதோடு மட்டுமல்ல, படைப்பிற்கென்ற பலகீனங்கள் நீங்கள் வணங்குகிற எல்லா தெய்வங்களிடத்திலேயும் இருக்கிறது. குர்ஆனுடைய பாஷையில சொன்னா, தன் மீது அமருகிற ஈயை கூட தட்டிவிட முடியாத பலகீனத்தில் இருக்கிற கற்கள் எப்படி கடவுளாகும்? பழைய காலத்து செய்தியை பெருமானார் சொல்வாங்க. அரபுகள் சமூகத்துல மண்டி கடந்த மூட நம்பிக்கைகளில் ஒன்று, எதா இருந்தாலும் சரி குறி கேட்பார்கள். யார்கிட்ட போய்? கற்களிடம். ஒருத்த போய் கேட்கிறான், என் தந்தையை ஒருவன் கொன்று விட்டான், அவனை பழிக்கு பழி வாங்கலாமா? அவனே சீட்டு எழுதி வச்சுக்கிறான், வாங்கலாம், வாங்கக்கூடாது. அவனே சீட்டு எழுதி வச்சுக்கிறான், மன்னித்து விடலாம், குலுக்கி போட்டு எடுக்கிறான். 3 முறையும் அந்த குழுக்களில் வருகிறது, பழி வாங்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம். அவனுடைய கொள்கை இந்த கற்கள் தன்னை படைத்த இறைவன் என்ற மோசமான ஒரு மூட நம்பிக்கை. ஆனா பாருங்க, அவனுக்கு பாதிப்பு என்றவுடன் அவன் அந்த கல்லிட்ட சண்டை போடுறான். உங்க அப்பனை கொன்றிருந்தா நீ இப்படி சொல்லுவியா? என் தந்தையை கொன்றவனை பழி வாங்க வேண்டும் என்று நான் குறி கேட்கிறேன். யார்கிட்ட சண்டை போடுறான் சொல்லுங்க? தன்னை படைத்தவன் என்று நம்பி கற்களுக்கு முன்னால் போய் நின்ற அறியாமை அதட்ட கேட்கிறான், நம்பிதான் கேட்கிறான். ஆனால் அது ஒரு பதில் சொல்வதாக இவன் நம்புகிறான். பிறகு உங்க அப்பனுக்கு நடந்திருந்தா நீ இப்படி ஏத்துக்குவியா? இந்த அறியாமையை பெருமானார் போக்குகிறார்கள். ஒவ்வொரு சாபி இடத்திலும் பெருமானார் விவாதம் செய்தார்கள், பேசினார்கள். உன்னை படைத்தவன் யார் என்று யோசி. அதாவது விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் உலகம் பயணிக்கிறது. ஏஐ டெக்னாலஜியில இனிமேல் மனிதர்களே தேவையில்லை. எல்லா துறையிலும் விஞ்ஞானத்தினுடைய உச்சம். கொந்தளித்த ரஷ்யாவினுடைய பூகம்பம் என்ன செய்ய முடிந்தது சொல்லுங்க? என்ன செய்ய முடிந்தது? பலகீனத்தில் விக்கித்து நிற்கிறான் மனிதன். வருகிற சுனாமியை, நிலநடுக்கத்தை, வெள்ளப்பிரளயத்தை தடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பின்னால் இதை நிகழ்த்துபவன் யார் என்ற ஒரு பாடத்தை குர்ஆன் முன்வைக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இந்த கடலை ஆக்ரோஷமாக பொங்க வைப்பவன் யார்? அப்படியே நிலத்தை புடிச்சு ஆட்டி படைப்புகளை எல்லாம் பலகீனப்படுத்தக்கூடியவன் யார்? இந்த கொள்கைகளை தான் குர்ஆன் முதல்ல வச்சது. உங்கள் கொள்கைகளை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள்.
லா ஹவுல, சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எதுவுமே அல்லாஹ் இல்லாமல் நடக்காது. மிக தெளிவாக பெருமானார் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அஞ்ஞான காலத்தில் இருந்து அறியாமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொல்லி, அறிவுனா என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கிதர் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில சொன்னாங்க, இந்த பயணத்துல நீ பார்த்த காட்சிகள் 3, நான் சொன்ன விளக்கங்கள் 3. தப்சீர்கள் எழுதுறாங்க, கிதர் அலைஹிஸ்ஸலாம் செயல்பட்டது அல்லாஹ்வுடைய ஆணைப்படி. அதனால அந்த தாய் தகப்பனுக்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அந்த குழந்தையின் வழியாக 70 நபிமார்கள் பிறந்தார்கள். 2035 என் குடும்பம், என் சந்ததிகளுக்கு என்ன நடக்கும் என்னால் தீர்மானிக்க முடியுமா? கணிக்க முடியுமா? ஆனால் முடிவு செய்து வைத்தவன் அல்லாஹ். அந்த அறிவை பெறுதல் தான் அறிவு. அதனால பெருமானாருடைய பிரச்சாரங்களை நீங்கள் எங்கு பாருங்கள், நான் சொல்றேன் நீங்க கேளுங்கள், எங்கேயுமே பெருமானார் பேசல. அப்படி பேசியிருக்காங்களா? நான் சொல்றேன் கேளுங்க, அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்கள். இந்த இடத்துல ஒண்ணு புரியணும், அறிவு என்பது நம்மள்கிட்ட இருக்கிற அறிவு அல்ல. அறிவுங்கிறது சொல்லுங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவாளி, ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டாள். கரெக்டா? இது கூட தெரியாதா? நீ அதை படிச்சிருக்கிற, அதை தெரிஞ்சிருக்கிற, அந்த விஷயத்தில் நீ அறிவாளி. இப்ப எல்லாரையும் அறிவாளி என்று சொல்ல முடியுமா? எல்லோரையும் முட்டாள் என்று சொல்ல முடியுமா? அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கி சொல்வார்கள், நீங்க பார்த்த பார்வையில இந்த அறிவு, ஒரு குழந்தையை கொன்றதும், ஒரு படகில் ஓட்டை போட்டதும், உதவாத ஊருக்கு உபகாரம் செய்ததும் உங்க அறிவு தப்புன்னு சொல்லுது. என் அறிவு நியாயம் சொல்லுது. ஏன் அறிவு அல்ல அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை வெளியிலிருந்து எடுத்தார்கள். அறிவுங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் அறிவை பெற வேண்டும். சாதாரணமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பஞ்சாயத்து சொன்னாங்க, நீங்க சொந்த அறிவை வச்சுதான் மார்க்க தீர்ப்புகள் கொடுப்பதாக பேசுகிறார்களே. இமாம் ஆதம் சொன்னாங்க, அப்படின்னா இல்லை, அல்லாஹ்வுடைய அறிவை கொண்டுதான் நான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறேன். என் சொந்த அறிவை நான் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா சொந்த அறிவு என்பது பலகீனமானது. நான் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட், நீங்க எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசப்படுமா இல்லையா? என் அறிவு வேறு, உங்கள் அறிவு வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவு நியாயமானது. சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு சொல்றாங்க, மலஞ்சலம் கழிச்சா என்னங்க செய்யணும்? சொல்லுங்க. ஒது செய்யும், சுத்தம் செஞ்சுட்டு ஒது செஞ்சால் போதுமானது, சுத்தம் ஏற்பட்டு. குளிப்பு கடமையான குளிக்க வேண்டும். இமாமுல் ஆதம் கேட்கிறார்கள், நம் அறிவுப்படி தீர்ப்பு செய்வதாக இருந்தால் மலம் ஜலம் மிக துர்வாடை வீசக்கூடியது, அதிகமான நஜீஸ், அதுக்கு தான் குளிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இந்திரியம் மிக எளிமையானது, மிக குறைந்தது, அதற்கு ஒழு செஞ்சா போதும்னு நம்ம அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? இந்திரியத்தினால் குளியுங்கள், மலம் ஜலத்தினால் ஒழு செய்து. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஜாஹிலியத்தினுடைய வாழ்வு. அவங்க கைடாக, வழிகாட்டியாக எதையும் பெறவில்லை. நான் சொல்றேன், வஹீனா இறைக்கட்டளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என் கையில் இருக்கிறது. நான் பேசவில்லை, அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்விடம் இருந்து அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள், அதுதான் அறிவு, அதுதான். சில நேரத்தில் நமக்கு புரியாது, மார்க்கம் சொல்லுகிற சில சட்டங்கள் புரியாது. ஆனால் ஆழ்ந்து ஆராய்ந்து யோசித்து பார்த்தால், இந்த சொத்து பாகம் பிரிக்கும் போது அல்லாஹ்வுடைய சட்டம் அவன் சொல்றான், மௌத்தாயிட்டீங்கன்னா உங்க சொத்து
அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. மௌத்தான பிறகு சொத்து ஏற்றுக்க முடியுதா? என்னமோ 100 வருஷம் வாழ்ற மாதிரி, பரம்பரைக்கே நான் சம்பாதிச்சு வச்ச மாதிரி என்னுடையதுங்கிறோம். அரணா கயிறு உட்பட அறுத்து விட்டு அம்மனமாக கபருக்கு அனுப்புவார்கள். உங்க சொத்தை பங்கு வைக்கிற அதிகாரம் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அல்லாஹ் சட்டம் சொல்றான், நீ மௌத்தாயிட்டியா, நீ போய் கபருக்கு சேரு. வாரிசுகளுக்கு சொல்றான், முதல்ல அவருடைய காசை கொண்டு அவரை குடிப்பார், கஃனிடு, தஃபன் செய். இரண்டாவது அவருடைய காசில் கடன் அடை. மூன்றாவது அவர் செய்த வசியத், உயில், பள்ளிவாசலுக்கு கொடு, எத்தீம்கானாவுக்கு கொடு, அதை நிறைவேற்றுங்கள். நான்காவது சொத்தை பங்கு வையுங்கள். யார் யார் இருக்கிறாங்கன்னு பாரு. மனைவி இருக்குதா, 6ல் 1 பங்கு. பிள்ளைகள் இருக்கிறார்களா, ஆண்களுக்கு 2 மடங்கு, பெண்களுக்கு 1 மடங்கு. இப்ப காலம் மாறிடுச்சு. தாய் தாப்பட பொட்ட பிள்ளைங்க தான் பாக்குறாங்க. கரெக்டா? வெக்கப்படணும், அழுகணும். ஏன்னா நீ உன் தாய் தகப்பனை புறக்கணித்தால் தயாரா இருந்துக்கோ, உன் பிள்ளைங்க உங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாவம். இப்ப பெண்கள் கேட்கிறார்கள், பசங்கள்லாம் இருக்கிறானுங்க, எவனும் பார்க்கறது இல்ல, நாங்க தான் பார்க்கிறோம். அது என்ன, அவனுக்கு 2 மடங்கு சொத்து, எங்களுக்கு 1 மடங்கு. நம்முடைய அறிவை கொண்டு முடிவு செய்வதல்ல வாரிசுரிமை சட்டங்கள். அல்லாஹ் முடிவு செய்யறான். ஏன்னா பெற்றோர்களை கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டிய ஃபர்த், கட்டாய கடமை ஆண்மகனுக்கு தான் இருக்கிறது. அவன் வேண்டான்னு சொன்னாலும் மார்க்கு விடாது. அவன் வேண்டானோ, அவன் நல்லவன் தாங்க. அவங்க அத்தாவே அவன் பள்ளிவாசலை பார்த்து சலாம் சொல்லிக்கிறான், வீட்டுக்கு வந்துடாத, ஏண்டா மகன நீ ஒன்று கட்டி வச்சில்ல, அதுதான் அதாபு. அதை மாற்ற சொல்லுகிறது மார்க்கம். நீ என்ன 1000 காரணங்கள் சொன்னாலும் என் தாய் என் தகப்பனை பராமரிக்கிற கடமை எனக்கு தான் இருக்கிறது. அதுக்கு உபகாரம் அல்லாஹ் சொல்றான், உனக்கு 2 மடங்கு வாங்கி. மூமின்களே, நம்முடைய அறிவும் நம்முடைய கணிப்பும் தவறிவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு சரியான தீர்வுகளை தரும். அதனாலதான் உலகத்திற்கு அறிவு என்று பெருமானார் பாடம் எடுக்கிற பொழுது குர்ஆனை முன்வைக்கிறாங்க. குர்ஆனிய அறிவை நீங்கள் அறிவாக பெற்றுக்கொண்டு குர்ஆனிய செயல்பாடுகளை நிலைநிறுத்துங்கள். நம்மளை காம்ப்ரமைஸ் ஆகி போயிடறோமா இல்லையா? பெருமானார் சொல்றாங்க, பெண்களின் சம்பாத்தியத்தில் வாழக்கூடியவன் நல்லவன் அல்லங்கிறாங்க. இந்த 2025 ஒத்துக்க முடியல. குறை சொல்றாரு, ஒய்ஃபு காலையில் 5 மணிக்கே ஜாபுக்கு போயிருதுங்க, அதுதான் வண்டி ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்குவேன். சொல்லுங்க, தலைமுறை மாறிடுச்சு. இப்ப அதுதான் புருஷன். இது இவன் கேட்கிறான், என்ன செஞ்சு வைக்கிட்டோம், சிரிக்கிறான். பல பேருடைய நிலைமை அதுதான், பாவம். யோசிக்கிறோம். பெருமானார் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், தங்களுடைய காரியங்களுக்கு பெண்களை பொறுப்புதாரிகளாக நியமிக்கிற சமுதாயம் வெற்றி பெறாதுங்கிறாங்க. ஆனா உலகம் அப்படித்தானே பயணிக்குது. அப்படி உலகம் பயணிப்பதனால் அது அறிவு, அது நியாயம் என்று சொல்ல முடியுமானா நியாயமற்றது. அதற்கான தீமையை, தீங்கை உலகம் அனுபவித்தே தீரும். பெண்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க, நீங்கள் முடிவெடுங்கள். 99 விழுக்காடு இவர் ஒரு முடிவை சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கேட்டுட்டு வந்து பேந்த முடிக்கிறாரு. அவரால முடிவும் சொல்ல முடியல, ஆலோசனையும் சொல்ல முடியல. இல்ல வீட்டில் சொன்னாங்க, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். மூமின்களே, நம்முடைய அறிவு என்பது சில நேரங்களில் அறியாமையில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனாலதான் இந்த வரலாற்றை பதிவு செய்துவிட்டு அதற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறாங்க. அங்க பார், கடல்ல ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அது தன் அழகால் தண்ணீரை குடிக்கிறது. சிட்டுக்குருவி எவ்வளவு குடிக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு காட்டி விட்டு சொல்லுகிறார்கள், பரந்த கடலில் சிட்டுக்குருவி அது குடிக்கிற அந்த துளி, அந்த அளவுக்கு கூட உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய அறிவும்
இல்லை. கடலளவு அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான்ல, மலாயிகத்துமார்கள் ஆதமை ஏன் படைக்கிற அப்படின்னு அல்லாஹ்ட்டே அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நாங்க இருக்கிறோம்ல அவனை வணங்குறதுக்கு. நம்மளே வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தா செய்யக்கூடிய காரியத்தை சில நேரங்களில் பிள்ளைகள் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன் தான் இப்படி பண்ற? அவர் பண்ணுவது அவருடைய அனுபவம். இவர்கள் புற அறிவை வைத்து கணிப்பார்கள். அத்தாவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, அங்க போய் இடம் வாங்குது, அங்க போய் வீடு கட்டுது, என்னன்னா ஐடில ஒர்க் பண்றேன், என் அறிவு பயங்கரமானது அப்படி நினைக்கிறார். ஆனால் அவருடைய அனுபவம் வேறு. சொல்றாரு, போனானே போன வேலை பாருங்க, எங்க இடம் வாங்கணும், எங்க வீடு கட்டணும் சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான் ஆதமை ஏன் படைக்கணும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரி, அவர்கள் ஏன் ஆட்சேபனை செய்தார்கள் அப்படின்னா கணிப்பு. அவர் அங்க இடம் வாங்கினாரு, பார்த்தா குளத்துக்குள்ள சைட் போட்டிருக்காங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க இடம் வாங்கினாரு, அன்னப்ரூவல் சைட்டுங்கிறான், இதெல்லாம் அத்தாவுக்கு தெரியாதா? தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பிள்ளைகள் சார்ஜ் செய்வார்கள். நமக்கு முன்னாடி ஜின்னுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, நிறைய குழப்பங்கள் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னா அடிச்சு துரத்தி மலை அடிவாரத்தில் கொண்டு போய் விடுங்க. அந்த வேலையை செய்தவர்கள் மலாயிக்கத்துமார்கள். அதை மெயின்ல வச்சுட்டு சொல்றாங்க, இவனை படைக்காத, இவன் கொலை பண்ணுவான், கொள்ளை அடிப்பான், திருடுவான், சண்டை போடுவான். எப்படி இந்த அறிவு மலாயிக்கத்துமார்களுக்கு வந்தது என்றால் கணிப்பு. கணிப்பு உண்மையாகுமா சொல்லுங்க. டாக்டர் சொன்னாரு, கேன்சர் எழுதி வச்சுக்க, 3 வாரத்தில் ஆள் டெத்துன்னு. அங்கால 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் போனாரு, எல்லாமே நார்மல், அசருக்கு ஆள் மூத்த போயிட்டார். கணிப்பு. மனிதனுடைய கணிப்பு அறிவு என்ற வட்டத்திற்குள் வராது. மூமின்களே, மூமின்களே, இந்த கணிப்பை வைத்துக் கொண்டுதானே இவ்வளவு ஆட்டம் போடுறோம். அல்லாஹ் சொன்னா, ஏன் ஆதமை நான் படைக்க போகிறேன் என்ற அறிவு எனக்கு மட்டும் இருக்கிறது, உங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நீங்க சொன்னது சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? தூக்கமா? கணிப்பு. நீங்க நினைச்சது கணிப்பு. பல நேரங்களில் கணிப்பு நம்ம ஏமாற்றி இருக்கும். 10:10க்கு ட்ரெயின், அதெல்லாம் போயிடுவேன், அதெல்லாம் போயிடுவேன். கொஞ்சம் விவரமானவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. நம்ம அறிவு சொல்லுது, இங்க இப்படி போனா போயிடலாம். கரெக்டா ஆத்துப்பாலத்தில் டிராபிக்ல மாட்டினாரு. ஸ்டேஷன் போகும்போது 11:20 ஆச்சு, ட்ரெயின் ஈரோட்டில் நிற்குது. சிரிச்சுக்கிறாரு, நான் லூசு. அப்படித்தான் உன் வீட்டுக்காரமா சொன்னதுக்கு நீ சட்டி எடுத்து எரிஞ்சிய. என்னுடைய கணிப்பு தோற்றுவிடும். அல்லாஹ் சொன்னா, எதனால் மனிதனை படைக்க போகிறேன் என்ற அறிவு எனக்கு மட்டும் சொந்தமானது. புறக்காரணங்களை வைத்து நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள். அப்பதான் மலாயிகத்துமார்கள் தங்களுடைய கணிப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய இல்மை பெற்றுக்கொண்டு சொன்னாங்க, சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. எங்களுக்கு அறிவே இல்லை அல்லாஹ், எங்களுக்கு அறிவே இல்லை, நீ எதை சொல்லிக் கொடுத்தாயோ அதை தவிர. என்ன சொல்லிக் கொடுத்தையோ அதை தவிர. இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கும். ஒரிஜினலா ஃப்ரிட்ஜை ஏன் கண்டுபிடிச்சேன்னு இன்னைக்கு அவனே கன்ஃபியூஷன்ல இருப்பான். ஏன்னா நாம வைக்கிறத பார்த்து அவனே தற்கொலை பண்ணியிருப்பான். அது மெடிசன், சில பொருட்களை பாதுகாக்க முடியாத சில பொருட்களை பாதுகாப்பதற்கான ஒரு கருவி. நம்ம ஊறுகால இருந்து சொல்லுங்க, காய்கறியில இருந்து மொத்த குப்பை எங்க வைக்கிறோம்? இது கண்டுபிடித்தவனுக்கு இந்த அனுமானம் கிடைத்திருக்குமான? கிடையாது. அவன் கண்டுபிடித்ததனுடைய நோக்கம், அறிவு வேறு, மக்கள் பயன்படுத்துவது வேறு. பயன்படுத்திட்டு இது அறிவுன்னு நினைக்கிறானே, இதுதான் அறியாமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படைத்தவன் விஷயத்தில் தெளிவான அறிவோடு பயணியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா. அல்லாஹ் மட்டும்தான், இணை வைக்காதீர்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் செய்யணும். ஏன்னா எது நடந்தாலும் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை தான் நம்ம வெளிப்படுத்துறோம். மாற்றுத்தலத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. அவன் எந்த கடவுள்கிட்ட கேட்கறதுன்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளே 3 நாள் ஓடியும் இல்லையா?
அந்த அறியாமையில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தனை பார்த்தாங்க, உடம்பெல்லாம் குஷ்டரோகம், பங்கரையா இருக்கிறான், பயங்கரமாக இருக்கிறான், சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் யாருக்கும் தராத நியாமத்தை தந்தவனே, எல்லா நோய்களில் இருந்தும் பாதுகாத்தவனே அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா ஆச்சரியம், இல்லை உடம்பெல்லாம் நோய். அட போய் கேட்டாங்க, இவ்வளவு நோயை வச்சுக்கிட்டு இப்படி சந்தோஷமா நீ அல்லாஹ்வை புகழ்ற? அவன் சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் பெரிய நோய் எது தெரியுமா? அல்லாஹ்வை அறியாமல் இருப்பதுதான். உடல்ல வர்ற நோய் மாறலாம், ஆனால் அறியாமை நோய் மாறாவிட்டால் அதுதான் நிரந்தர நோய். அந்த விஷயத்துல என் உடம்பெல்லாம் நோய், ஆனால் என் அறிவு அல்லாஹ்வின் அறிவை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த அறிவை தந்தானே அவனுக்கே. எங்க உடம்புல நோய் வந்தா நாம என்ன செய்ய சொல்லுங்க? உடம்புல நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, பிளாக் ஏற்பட்டுருச்சு, கிட்னி லைட்டா பலகீனமா இருக்கு, என்ன செய்யும்? சும்மா சொல்லுங்க, என்ன செய்யும்? முதல்ல பயப்படுவோம் இல்லையா? அப்புறம் அப்படியே வீட்டுல எல்லாம் பேசும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மூட நம்பிக்கை பிறக்கும். 80 வருஷம் நல்லா இருந்தாரு, எவன் கண்ணு பட்டுச்சோ கிட்னி சட்னி ஆயிடுச்சு, ஆரம்பிச்சு வச்சுட்டாங்களா? கண்ணு படுவதனால் கிட்னி பலகீனமாகுமா? இதுதான் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அவன்தான் எனக்கு நோயையும் தருகிறான், அவனே குணத்தையும் தருகிறான். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை தான் அல்லாஹ் உலகத்துக்கு சொல்றான். பசிச்சாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்டார், தாகித்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டார். அல்லாஹ் தான் காரணங்களின் வழியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். சில நேரத்தில் நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க, 4 மண்டபத்தில் சுற்றி இருப்போம், எங்கேயுமே சோறு கிடைச்சிருக்காது. ஏன்னா நம்ம நியத்தை அப்படித்தானே, சங்கமத்தில் தலையை காமிச்சிட்டு, பாத்திமா கனியில உடம்ப காமிச்சிட்டு, தென்றல்ல இடுப்பை காமிச்சிட்டு, 3:30 மணிக்கு வரும்போது எல்லா மண்டபத்தில் இலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரப்பே, வண்டியில் ஒருத்தர் வண்டி இழுத்துறாரு, மச்சான் எங்க மச்சான் இந்த பக்கம்? இல்லை மச்சான் சும்மா வந்த மச்சான், இன்னைக்கு மருமகன் வீட்டுக்கு வர்றாரு, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். போனா காடை, கௌதாரி, கோழி, எருமை, குதிரை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். மண்டபத்தில் கிடைக்காததெல்லாம் ஒரே இடத்துல. ரப்பே, என் ரிஸ்கை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாய்? நாம் அந்த முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் தானாக நடந்தது அல்ல, தானாக நடந்தது நடப்பதும் அல்ல. யுத்இமுனி ரப்பி வ யஸ்கீன். பெருமானாரு வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய மக்களை உருவாக்கியதுல அல்லாஹ் 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 சொல்லி பழக்கினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பசிக்கிற பொழுதெல்லாம் சோறு தந்தவன் அல்லாஹ், தாகிக்கிற பொழுதெல்லாம் சொல்லுங்க நீர் தந்தவன். நீரை படைக்க முடியுமா? அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையா சூரத்துல் வாக்கியால கேட்கிறான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்க குடிக்கிற தண்ணீரை யோசித்து பாருங்கள். விஞ்ஞானிகள் தர முடியுமா? விஞ்ஞானத்தினுடைய உச்சம் தண்ணீரை பாலு மாதிரி ஆக்கி சேமிக்க முடியுமே தவிர தண்ணீரை படைக்க முடியாது, ஆக்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு சக்தி. அதனாலதான் பெருமானாருக்கு முன்னால் இருந்த காலம் ஜாஹிலியத்தினுடைய காலம். அவங்க அறிவு நினைச்சிட்டு நிறைய மூட நம்பிக்கைகளை உள்ள தூக்கி போட்டிருந்தான். நேர காபாவுக்கு வருவான், எல்லாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? தவாப் செஞ்சு துவா செய்யணும் இல்லையா? ஆனா அவனுடைய அறிவு என்ன தெரியுமா? நிர்வாணமாக தவாப் செய்தால் உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அறியாமையை அறிவு என்று நினைத்தார்கள். அதே வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், அவுரத்துகள் மறைக்கப்பட்டு ஒதுவோடு தவாப் செய்து கேட்கிற துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அறிவு அறியாமை வித்தியாசப்படுதா? சொல்லுங்க, வித்தியாசப்படுதா? அல்லாஹ் தெளிவா சொல்றான், உனக்கு ஏதாவது நடக்கணும்னா எனக்கு குர்பானி கொடு, நேர்ச்சை பண்ணு. நேர்ச்சைகள் நல்லதாக இருக்கட்டும். நேர்ச்சைகள் சொல்லுங்க, எனக்கு மட்டும் வியாபாரம் நல்லா நடந்துருச்சுன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு தீ வச்சிடறா. நேர்ச்சைகள் நல்லதா இருக்கட்டும். மார்க்கம் அனுமதித்த பெருமானார் நேர்ச்சை செஞ்சிருக்கிறாங்க. ஏத்திகாப்பு இருப்பேன், நோம்பு வைப்பேன், 2 ரக்காத் தொழுவேன்,
மக்கா வெற்றி கிடைத்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆயிஷா காபாவுக்கு போறதுக்கு இவ்வளவு வேகமா இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நான் மதீனாவிலே நேர்ச்சை செய்து விட்டேன், என் கணவராகிய உங்களுக்கு காபத்துல்லா வெற்றி வாகை வசப்படும் என்று சொன்னால் காபாவிற்குள் 2 ரகாத்து தொழுவதாக நான் நேர்ச்சை செய்திருந்தேன். நல்ல நேர்ச்சியை மார்க்கம் அனுமதிக்கிறது, அறிவு அனுமதிக்கிறது. பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு கணவனுக்கு உபகாரம் இப்படித்தான் இருக்கணும், மனைவி இப்படித்தான். இந்த அம்மாவும் நம்ம அம்மாவும் நேர்ச்சி பண்ணது இந்த மாதிரி. என் கணவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுல அவருக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா 2 பேருக்கு ரொட்டி சுட்டு கொடுக்குறாரு. சாப்பாடு நல்லது நல்லது, அதான் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து மொட்டை அடிக்கிறேன், மார்க்கம் அனுமதிக்காத மூட நம்பிக்கைகள். பெருமானார் சொல்றாங்க, என் காலத்திற்கு முன்னால் எல்லா மூட நம்பிக்கை அதை அறிவு என்று நினைத்தார்கள். அறிவுன்னு நினைச்சா நான் அதை ஒழிச்சு தேங்குறாங்க பெருமானார். அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் நினைக்காமல், அல்லாஹ் உத்தரவிடாமல் அணுவும் கூட அசையாது, நம்புங்கள். நான் உனக்கு தேவை இருந்தா நீ அல்லாஹ்வை கெஞ்சு. ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ என்று பெருமானார் சொன்னார். அதனால அறிவுன்னு நினைச்சிட்டு அறியாமையில் விழுவதைத்தான் பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதால வெளிப்படுத்துறாங்க. அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் என்னுடைய காலடியில் போட்டு புதைத்து விட்டேன் பட்டியலிடுறாங்க. மொழி ரீதியா சண்டை போட்டுக்கிறோம். இதுல பெரிய தமாஷ் என்னன்னா, அதுக்கு இஸ்லாமிய அங்கீகாரம் நாமளே கொடுக்கிறோம். மொழி என்பது ஒரு அடையாளம், அவ்வளவுதான், அங்கீகாரம் கிடையாது. இந்த மொழி பேசுறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு இருக்கா? மொழி நாலேஜ். இங்க இருமொழியும் வேண்டாம், மும்மொழியும் வேண்டாம். 7000 மொழிகளை ஒருவன் கற்றுக்கொண்டாலும் அது அறிவு. ஆனா நம்முடைய அறியாம பாருங்க, ஒரு மொழியை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்றோம், சுகர் கூட இருக்கிறவங்களா? எவ்வளவு அறியாமை அது. ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானார் சொல்லுகிறார்கள், மொழிவாதத்தை நான் உடைக்கிறேன். லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி. என்னுடைய தாய்மொழி அரபி, என்னுடைய சொந்த சமுதாயம் அரபி. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அரபிகளும் அரபி அல்லாதவர்களும் எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் அல்ல. இல்லா பித்தக்வா. அல்லாஹ்வுடைய தக்வா இருந்துச்சுன்னா அவன் உயர்ந்தவன், இல்லாதவன் தாழ்ந்தவன். இவ்வளவு விஞ்ஞான காலத்திலே நம்மள்ட்ட இருக்கிற மூட நம்பிக்கைங்க. தேவை மொழி, ஆனால் அந்த மொழி மார்க்க அடையாளங்களோடு இன்றைக்கு மார்க்க ஸ்தாபனங்களை அழிக்கிற பாவமாக இருப்பதை கூட கண்மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறோம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. மொழிவாதத்தை பெருமானார் உடைத்தார்கள். நிறவாதம் எந்த அளவு அந்த சமூகம் நிறவாத அறியாமை தானே. இந்த நிறத்தில் நான் பிறந்தேனா என்று ரப்பு படைத்தான். சொல்லுங்க, எல்லாம் படைச்சான். எல்லா நிறத்தையும் நீ ஏத்துக்கணுமா இல்லையா? அதற்கு பிலாலை சொந்த சமுதாயம் கடுமையாக வெறுத்தது. அவங்க விமர்சிக்க பிலாலுக்கான அந்தஸ்தை பெருமானார் உயர்த்திக்கிட்டே போனாங்க. அரபிகளை வந்து சொன்னாங்க, முகமது, உங்கள் மீது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த அண்டங்காக்கையை அப்புறப்படுத்துங்கள், நாங்கள் அருகில் வருகிறோம். நீங்கள் வர வேண்டாம், பிலால் என்னுடைய நெருக்கம் பெற்றவர். பார்க்கிறீங்களா? அரபு சமுதாயத்தை கூட்டி வைத்துக் கொண்டு பெருமானார் பிலாலை காபாவுக்கு மேலே ஏறுங்கள். உலக வரலாற்றில் காபாவுக்கு மேல் ஏறி வாங்கு சொன்ன ஒரே தரம் மிக்க மனிதர் பிலால். அந்த இடத்துல பெருமானார் நிறவெறியை உடைத்து எரிந்தார்கள். அது மூட பழக்கத்தின் அடையாளம். நம்மள்ட்ட இல்லையா? சொல்லுங்க, எங்க தொடங்குறோம் தெரியுமா? குழந்தை பிறந்துருச்சு, நார்மல் டெலிவரி, கொஞ்சம் கரெக்டா இருக்கா? நீ என்ன சொர்க்கத்துல இருந்தா வந்த? நம்மளே நிறவெறி இப்படித்தானே. மாப்பிள்ளை பார்த்தாச்சு, சொல்றமா இல்லைங்களா? சொல்லுங்க, பொண்ணு கொஞ்சம் கரெக்ட் பாருங்க. இது என்ன? இது நிறவாதத்தை பெருமானார் உடைத்தெறிந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஏற்றத்தாழ்வுகள்ல வர்றது தொழில் சார்ந்த அளவீடுகள். பாவம், வேற யார்த்தையும் பார்க்க வேண்டாம். பொண்ணோட அத்தா என்னங்க பண்றாரு? ரோட்ல பானிபூரி கடை போட்டுருக்கான்.
ரோட்ல பானிபூரி விருத்தல் ஹலாலா ஹராமா? ஹலாலா சம்பாதிக்கிறார். இதை இழிவாக பேசுகிற அதிகாரம் யார் கொடுத்தது? நான் அவர்கிட்ட போய் பேசினா இவன் யாரு தன்னை பயங்கரமா நினைச்சானோ 20 ரூபா சம்பாதிக்கிற மாசம், பானிபூரிக்காரர் மாசம் 60 ரூபா சம்பாதிக்கிறார். காலில் விழுகணும். சொல்ல முடியுமா? பெருமானார் சொன்னார்கள், தொழில் முறையான ஏற்றத்தாழ்வுகள் கூடாது. அந்த சமூகத்துல சுதந்திரமானவன் அடிமையானவன் அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. ஒரு அடிமை அபூதர் ரிஃபாரியோடு இருந்தார். அதனால பக்கத்துல ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்தவன அபூதருக்கு கோபம் வந்துருச்சு. ஏய், நான் யாரு? நான் நல்ல பெரிய ஆளுங்க, நீ என் பக்கத்துல வரலாமா அப்படின்னு நிறுத்தல. அடிமை பெண்ணின் மகனே அப்படின்னு கொஞ்சம் ஆபாசமா பேசிட்டார். அடிமை பெண்ணின் மகனே, இன்னொருத்துல அரபி அல்லாதவனே. அவருக்கு ரொம்ப மனசு துக்கிருச்சு. சில சபைகளுக்கு எல்லாருமே அனுபவிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த மனம் இப்படி எல்லாம் இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் முக்கியஸ்தர்கள், நீ வெளியே போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு சுடும். பெருமானார் வந்து சொல்றாரு, அடிமை பெண்ணின் மகனே என்ன பேசிட்டாரு. இது என்ன இஸ்லாம்? பாரபட்சங்களை உடைத்திருந்த மார்க்கம் அறிவு மார்க்கம் சொன்னீங்களே யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூதர் ரிஃபாரி பெரிய சஹாபி, பெரிய சஹாபி. அவரை அழைத்து சொன்னார்கள், என்ன செய்யறது, இஸ்லாம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, ஆனா இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, நீங்க ஒரு மனுஷன், உங்கள்கிட்ட அறியாமை காலத்து மூட பழக்க வழக்கம் இருக்கு. நான் கருப்பன், தொழிலால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளி எல்லோரையும் சஃபில ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் பேச்சிலே வேதப்படுத்துகிறீர்களா? இது நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க. இங்க தொடங்கி ஒரு கட்டத்திலே நாட்களில் நேரங்களில் 25ல வாழ்றோம். விஞ்ஞான உச்சத்தில் இருக்கு. இன்னமும் சொல்றானே நல்ல நேரம் பாருங்க. நான் சொல்லுவேன், கரெக்டா தஹஜ்ஜுதுக்கு 3:45 நிக்கா வை. ஊரே மௌத்தாய் கிடக்கும், நம்ம தான் நிக்கா போதும். எங்க தஹஜ்ஜுடைய நேரம் நல்ல நேரம் தானே, துவா கபூல் ஆகிற நேரம் தானே. 4 நட்சத்திரம் குறி எவ்வளவோ. ஆனால் பெருமானாரிடம் ஒரு பண்பு இருந்தது, துர்க்குறியை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். நற்குறி பார்ப்பாங்க. நற்குறி நான் தேடி போய் பார்க்கறதில்ல. வீட்டை விட்டு வெளியே போறோம், ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறார், வெற்றி வெற்றி வெற்றி, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வார்த்தைகள் கேட்பதை பெருமானார் விரும்பினார்கள், அவ்வளவுதான். குறி பார்ப்பதல்ல. அந்த வருஷம் இப்ப பாருங்க, ஆடியை வியாபாரமாக்கிட்டாங்க. ஆனால் சில சமூகத்தினுடைய பழக்கங்களில் புதுமண தம்பதிகளை சேர விட மாட்டாங்க, இல்லையா? நற்காரியங்கள் செய்ய மாட்டார்கள், வீடு மாற மாட்டார்கள். அதற்கு அல்லாஹ் ஹிதாயத் தரட்டும். ஹிதாயத்தில் இருப்பவரே சொல்றாரு, சஃபர் முடியட்டும். சஃபர் முடிஞ்ச சொந்த வீடு வாங்கிருக்கீங்களா சொல்லுங்க. சரி, கரண்ட் பில்லு கட்டணும். அவன் வந்து எழுதிட்டு போயிட்டான், மெசேஜ் வருது 20ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சஃபர் மாதம் முடியட்டும், கட்டுங்க. போட காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கான், லாஸ்ட் டேட்டு ஆடி முடியட்டுமே. ஹஜ்ஜுக்கான தேதி இறுதி செய்யப்பட்டிருக்கு, எதுக்கு சஃபர் முடிச்சுட்டு நான் போடுறேன், நீ போட்டு நீ தனியா போக வேண்டியது. நாட்கள் மாதங்கள் நேரத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகளை திணித்துக் கொண்டு வாழ்க்கையை நீங்கள் மூடத்தனமாக ஆக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொந்த சமூகத்தில் பாருங்க, பெண்களுக்கு ஜமாத்து தொழுகை கடமையாக்கப்படுது, ஜும்மா தொழுகை கடமையாக்கப்படல, பெருநாள் தொழுகை கடமையாக்கப்படல. தொழுதால் கூடும், அவ்வளவுதான். அதையும் புரியாமையே கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வர்றது அது வேற. ஏன் கபிரிஸ்தானுக்கு விடுறது இல்லை? நிதானம் இழந்து விடுவாரு. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு மௌத்து வீட்டில் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அழுகணுமா இல்லையா? ஆனா அந்த ஜனாசாவை தூக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஒப்பாரி வரும். அது அஜர்த்து வீடா இருந்தாலும் சரி, ஆதியார் வீடா இருந்தாலும் சரி. இது என்ன நடைமுறை? பெண்கள் பலகீனமானவர்கள், ஒப்பாரி வைக்கக்கூடியவர்கள், என் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மூடப்பழக்கம். அப்படின்னா உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், இன்னா லில்லாஹி. அது சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லு, யா அல்லாஹ் விதிப்படி மௌத்தாயிட்டாரு, மறுமை வாழ்க்கையை தொடங்குகிறார், அவர் கபரு நல்லா இருக்கட்டும், அவருக்காக நான் துவா செய்கிறேன். இந்த பொறுமை ஆண்களுக்கு வந்துவிடும், பெண்களுக்கு வராது. நீ கபிரிஸ்தானுக்கு வந்தா தலை விரிச்சு போட்டு ஆடி பிரச்சனை பண்ணிடுவ, வராத.
மூட பழக்க வழக்கங்கள் பெருகிவிடும் என்ற காரணத்தினால் ஒரு இனத்தாருக்கு பெருமானார் சலுகைகள் சொல்லுகிறார்கள் என்றால் மூட பழக்கங்கள் வரக்கூடாதுங்கிறது காரணம். நம்ம என்னதான் முடிவெடுத்தாலும் வீட்டம்மா சொல்லுச்சுன்னு சொன்னா மெதுவும் வந்து சொல்லுவார், எங்க சேர்த்து இந்த மாஸ்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு வீட்டில் சொன்னாங்க, இல்லைங்க செய்யணும், செய்ய முடியாது. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு நபி யாரு? மீற முடியாது. அந்த அம்மா இந்த மாசம் வீடு காலி பண்ண முடியாது, ஒன்ன காலி பண்ணிடுவாங்க. எஸ், எல்லாம் வெளியில தான். இந்த அறியாமையை அங்கதாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏமாற்ற முடியாத நிலையில அப்பாவை ஏமாத்தி சாப்பிட வச்ச யாரு? ஆமா, ஜும்மா நடக்கும் போது இங்கிலீஷ் வீட்டுக்கு போயிடறான். அந்த ஆள் அப்படித்தான் சொல்லுவாரு, நீ டெவலப், நீ பார்த்துக்கோ. இல்லைங்க அது அப்படித்தான், சொல்லலாம் தெரியாது, அது அப்படித்தான். இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்க கூடாது. இல்லைம்மா பயான் அந்த கற்றுறாரு, அவரே அப்படித்தான் செய்வார், போய் பாருங்க. வீட்டில் ஜெயிக்க முடியாது. தன் மனைவிமார்களின் வழியே பெருமானார் திரும்ப திரும்ப சொன்னார்கள், சஃபர் மாதத்தை கெட்டதாக கருதி நற்காரியங்களை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். என் மகள் ஃபாத்திமாவுக்கு நான் சஃபருடைய மாசத்தில் திருமணம் வைத்து உலகத்திற்கு பாடம் சொன்னேன். சஃபரில் உங்க பாஷையில சொல்லிக்கிட்டா ஆடியில வைக்கிற கல்யாணம் உருப்படாம போயிருங்கிற நம்பிக்கையை தகர்த்து விடுங்கள். என் பிள்ளைக்கு நான் வச்சேன், நானும் திருமணம் முடித்தேன். நற்காரியம், வீடு இடம் வாங்கியாச்சு, போர் போடணும். என்ன செய்யணுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஃபஜ்ர் தொழுதா போய் போர் போட வேண்டியதானே? எதுக்கு கொஞ்சம் கேலண்டரை பார்த்து அப்படியே அதை அடிச்சது மனுஷன் தான்ப்பா. பெருமானார் சொல்லிட்டாங்க, ஃபஜ்ர் தொழுது விட்டால் பரக்கத்து. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு, ஓகே ஃபஜ்ர் தொழுதா. உலகத்தின் முதல் பள்ளிவாசல் தக்வாவுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வே சான்று கொடுத்தான். மதீனாவில் இருக்கிற குபா மஸ்ஜித். நம்ம வீட்டுக்கே இவ்வளவு நேரங்காலம் பார்க்கிறோமே, பள்ளிவாசல் கட்டுறதற்கு பெருமானார் தேர்ந்தெடுத்த நாள் மாதம் எது தெரியுமா? இந்த சஃபருடைய மாதத்துல தான் அதற்கு அஸ்திவாரம் இட்டு பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. மோமீன்களே, அன்றைக்கு இருந்த அறியாமை, அறியாமையினால் வந்த அறியாமை, நம்ம காலத்தில் இருக்கிற அறியாமை, அறிவு என்ற பெயரில் இருக்கிற, ஆமா இதெல்லாம் அறிவுங்கிறான். ஏஐ உலகம், இனிமேல் மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அதே ஆபரேஷன் பண்ணுது, அதே ட்ரீட்மெண்ட் பண்ணுது. மனித படைப்பினுடைய பலகீனங்கள் வெளிப்படுகிறது, எல்லாம் கருவி. ஒரு நாளைக்கு மின்சாரம் போயிருச்சுன்னா மொத்தமா எத்திமாயிரும். ஒரு நாளைக்கு சேட்டலைட் ஒர்க் பண்ணலன்னா எல்லாரும் மையத்தாயிரும். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு செல் ஒர்க் பண்ணல, அவர் எப்படி இருப்பாரு? காலையிலிருந்து எல்லாம் தீதார் பார்த்துட்டு இருப்பேன். செல் இல்லைன்னா ஆள் மையத்து. எந்த டிரான்சாக்சனும் நடக்காது. விஞ்ஞான வளர்ச்சியை அறிவின் உச்சம் என்று நினைக்காதீர்கள். இந்த விஞ்ஞானம் அல்லாஹ்வை தொடும் என்று சொன்னார். அல்லாஹ்வை தொடும் என்று சொன்னார். விஞ்ஞானமே ஒரு எண்டுல போய் நின்றுட்டு எப்படி இது மிஸ் ஆச்சு, திஸ் இஸ் மிராக்கிள், முடிச்சுக்கலாம். இது அதிசயம். கோடான கோடி, அதாவது விஞ்ஞானத்தின் வழியே அறியாமை. நீங்க நம்பணும். ஏஐனால எல்லாமே நடக்கும். உலக விஞ்ஞானத்தை வெற்றி கொண்டு விடும். ஆனால் அதை இயக்குபவனும் சொல்லுங்க அல்லாஹ். போற உயிரை ஏஐனால நிறுத்த முடியாது. ஏஐனால நிறுத்த முடியுமா? விஞ்ஞானத்தினுடைய அத்துணையிலையும் விஞ்ஞானிகள் தோற்று போகிற இடம் அல்லாஹ்வை மறுத்தல், மெஞ்ஞானிகள் ஜெயித்த இடம். அதை கையிலேயே வச்சுக்கிட்டு அவர் பேஸ்புக்கில் இருப்பாரு, வாட்ஸ்அப்ல இருப்பாரு, இன்ஸ்டாகிராம்ல இருப்பாரு. ஆனா சொல்லுவார், அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் இது எல்லாம் பலகீனமானது, இது எதையும் செய்யும் என்ற நம்பிக்கை ஈமானை பலகீனப்படுத்தி விடும். தெளிவான ஈமானோடும் நல்ல செயல்களோடும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை பெற்று அதன்படி நடப்பதுதான் அறிவு. அந்த அறிவே நிரந்தரமான இம்மை மறுமைக்கு வெற்றியை பெற்று தரும் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி வாழுகிற தௌஃபீகை நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.